குறிப்பாக வந்து தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. தங்கத்துக்கு பட்ஜெட் சம்பந்தமே இல்லைங்க. இறக்குமதி வரி ரிலேட்டடாக வந்து வரிக்குறை இந்த பட்ஜெட்னால நேரடியாக என்ன மாற்றம் டக்குன்னு வரும் இது வந்து இன்ஸ்டன்ட் 2 மினிட் நூடுல்ஸ் கிடையாது சார். இந்த பட்ஜெட் இஸ் அ லாங் இட்ஸ் அ பட்ஜெட் ஃபார் ஃபியூச்சர். இந்த 7% க்ரோத்துங்கிறது 7.2% க்ரோத்துங்க எவ்வளோ க்ரோ பண்ணுதோ அப்போ தான் வச்சு. இப்போ நம்ம வந்து டுடே வி ஆர் அட் தி ஐ திங்க் தி per capita ஃபார் இந்தியா இஸ் அபவுட் $2,900 சம்திங். இப்போ அது எவ்வளோ ஏறுதோ அப்போ தான் காமன் மேனுக்கு லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து இட் வில் டேக் டைம், இட் வில் நாட் ஹேப்பன், உடனே நடக்காது. இல்லை. ஸோ இது வந்து ஃப்யூச்சருக்கு ஓரியன்ட் பட்ஜெட் தானே தவிர இது வந்து இந்த பட்ஜெட்னால இன்ஸ்டன்டேனியஸாக நாளைக்கு எது வருதுன்னு ஆல்ரெடி எல்லோரும் சொன்னாங்க. அந்தந்த ஏரியா என்னென்ன இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அன் ஓவரால் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பட்ஜெட். சார் குறிப்பாக வந்து தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருந்துச்சு. தங்கத்துக்கு பட்ஜெட் சம்பந்தமே இல்லைங்க. சார் இறக்குமதி வரி ரிலேட்டடாக வந்து வரி குறைப்பு ஏற்படும்னு எதிர்பார்த்தாங்க, எல்லாருமே நீங்களே சொல்லியிருந்தீங்க. அது குறித்து எதுவுமே இடம்பெறல. இறக்குமதி வரி நம்ம ஏற்கனவே இறக்குமதி வரியே ரொம்ப கம்மியாக தான் நமக்கு இருக்கும். நம்ம வந்து ஜாஸ்தியாக நம்ம இறக்குமதி வரி நம்ம நாட்டில் வந்து ப்ரிடாமினென்ட்லி சில ஏரியாவில் தான் இறக்குமதி வரி இருக்குது. சில ஏரியாவில் எல்லாமே இல்லாட்டினா அந்த 15% தான் இருக்குது இறக்குமதி. அது வந்து அது கூட இல்லாட்டா நமக்கு லோக்கல் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து affect ஆகிடும். We have to have that protectionism of 15% or what I'm not qualified to give the exact number, but whatever is that percentage we have. So yeah. அதாவது இறக்குமதி தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இந்தியாவோட ஒரே காரணத்தினால, இந்தியாவில் இருக்கிற டிமாண்ட் காரணத்தினால தங்கம் விலை ஏறலை. இது வந்து ஒரு உலக லெவலில் வந்து ஒரு அன்சர்டைன் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்தை எல்லா சென்ட்ரல் பேங்க்கும், எல்லா கண்ட்ரியில் இருக்க சென்ட்ரல் பேங்க்கும் தங்கத்தை வாங்கி சேமித்து வச்சுக்கிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. அதனால தங்கத்தோட விலை ஜாஸ்தியாகுது. இப்போ தங்கம் இம்போர்ட் ஆகுதானா ஆறுது, தங்கம் இம்போர்ட் ஆகி அதை ரீஎக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டுருக்கோம் நம்ம. கோல்டு கஸ்டம் டியூட்டி, அதாவது இம்போர்ட் வரியை வந்து இப்போது 2-3 வருஷம் முன்னாடியே கம்மி பண்ணாங்க. இந்த வருஷம் கம்மி பண்ணுறதுக்கு ஒன்றும் இது ரீசன் இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் துபாயிலேருந்து வாங்கி இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுற கிட்டத்தட்ட துபாய் ரேட்டு இப்போ இந்தியா ரேட்டு ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ரொம்ப மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால் தங்கத்தோட இம்போர்ட் வரி இந்த வாட்டி ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. சரி, இப்போ தங்கத்தை பற்றி பேசும்போது நம்ம எல்லாம் சந்தோஷம் இருக்கணும். ஒன்று, இந்தியாவில் இருக்க தங்க ஸ்டாக் வந்து 1000 டன் தான் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்க்ரீஸ்டு பை அபவுட் 400 tons திஸ் இயர் இந்தியா வாங்கியிருக்கு தங்கம். ஆனால் நம்ம எல்லார் வீடும் சேர்த்தும் போது ஹவுஸ் ஹோல்ட் கோல்டு இன் இந்தியா இஸ் 30,000 to 40,000 tons. டெம்பிள் கோல்டு இஸ் நாட் மெஷர்ட். இதில் வந்து அளக்கலை. நம்ம இருக்கிற கோயிலுங்கள் இருக்க தங்கம் வந்து அளக்கலை. நம்ம வீட்டில் இருக்க தங்கம் 30,000 to 40,000 டன். ஸோ அப்போ அவ்வளோ தங்கம் வீட்டில் இருக்கவங்களோட வேல்யூ ஏறி இருக்கு. ஸோ அது அவசியம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் தங்கம் ஏறுறதுங்கிறது நமக்கு நல்லது தானே தவிர நீங்கள் ட்ரேடிங் ஃபார் தட் இயர் இஸ் மச் லெஸ்ஸர். ஓகே, நீங்கள் ட்ரேடிங்னால தான் சொல்கிறீங்க தவிர பட் ஸ்டாக் எவ்வளோ பேருக்குள்ள ஸ்டாக் ஏறுது. இப்போ ஷேர் ஏறுற மாதிரி தான் ஏறுது. ஸோ அவங்க வீட்டில். ஸோ அதனால் தங்கம்ங்கிறது இட் இஸ் அ வெரி வெரி different subject which I think we have to address separately. இந்த புல்லட் ட்ரெயின் பற்றி சொல்லுங்க. நிறைய வந்து உபகாரமாக 10 வருஷமா 5 வருஷமாவே மும்பை டு அகமதாபாத் இன்னும் கமெண்ட்ஸ் ஆகுது. இது மாதிரியான மும்பை டு அகமதாபாத் இஸ் எக்ஸ்பெக்டட் கமெண்ட்ஸ் எண்ட் ஆஃப் 2027 சொல்கிறாங்க. ஆல்ரெடி ட்ரையல் ரன் ஒரு ட்ரெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. புல்லட் ட்ரெயினுங்கிறது நீங்கள் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் ஓட்டணும். இப்போ நம்ம 100 கிலோமீட்டரில் கூட அச்சீவ் பண்ணல ஆவரேஜாக. அப்படிங்கும்போது நம்ம டெடிக்கேட்டட் ட்ராக் போடும்போது இட்ஸ் அ 8 to 12 year ப்ராஜெக்ட். இப்போ நம்ம மெட்ரோ இருக்கே we are taking 4 to 5 years எடுக்கிறோம். அண்டர் மெட்ரோ we are taking 4 to 5 years எடுக்கிறோம் மெட்ரோ. ஸோ 8 to 8 பிகாஸ் அந்த ஸ்பீடில் போகும்போது, ஓவர் ஹெட்டில் போகும்போது, டனலில் போகும்போது அதோட சேஃப்டி ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். இட்ஸ் நாட் உடனே வரப்போகிறது கிடையாது. இப்போ வந்து தே சேயிங் தட் பாம்பே டு ஹைதராபாத் பெங்களூர் சென்னை, ஹைதராபாத் சென்னைலாம் சொல்கிறதுனால இட்ஸ் அ ட்ரையாங்குலர். ஹைதராபாத் பெங்களூர் சென்னை ட்ரையாங்குலர் வச்சுக்கோங்களேன், ட்ரையாங்குலர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிங்கும்போது இட்ஸ் அ 10 year லுக் அட் இட்ஸ் வந்து 10 வருஷம் ஆகும்.
அதில் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோட் ஹேப்பன் இமீடியட்லி. இன்றைக்கி நடக்க போகிற அண்ட் 1 லட்சம் கோடி வேணும் ஃபார் ஒன் லைன் பிட்வீன் பாம்பே அண்ட் அஹமதாபாடுக்கு 1 லட்சம் கோடி வருது. இப்போ 7 லைன் போடுறாங்கன்னா 7 லட்சம் கோடி வச்சிங்கன்னா கூட 7 லட்சம் கோடி செலவு பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு நீங்கள் 70,000 கோடி செலவு பண்ணால் 7 லட்சம் கோடி 10 வருஷம் செலவு பண்ண முடியும். சார், தமிழகத்துக்கு வந்து இப்போ இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான இது இருக்கு சார்? நல்லா தந்திருக்காங்களா, எப்படி சொல்றாங்க? தமிழகம் இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவுக்கு எல்லாமே கொடுக்கும்போது எல்லாமே சேர்ந்து தான் வரும். தமிழகத்துக்கு தனியாக ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வரல. உங்களுக்கு இந்த பொதிகை மலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த இது இன்சென்டிவ் இது கொடுத்துருக்காங்க, ரேர் எர்த்தில் கொடுத்துருக்காங்க, தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த 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 ஸ்டேட்டுக்கு கொடுக்கல. புல்லட் ட்ரெயின் ஒரு 2 ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் கொடுக்கும், பெங்களூர் கொடுத்து. நான் 10 வருஷம் 10 to 12 இயர்ஸ் சொல்கிறேங்க புல்லட் ட்ரெயின். நீங்கள் டெஃபினட்டாக ட்ராவல் பண்ணி போடுவோம், டோன்ட் வரி அபவுட். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. சண்டே அன்னைக்கு வந்து அனைவருக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.